ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரூ. 1 கொடுத்தா திருப்பி நமக்கு 29 பைசா தான் வருது அப்படின்றது. இந்த வீடியோவில் அது என்னன்றதை தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ரூ. 1 கொடுத்தோம்னா திருப்பி 29 பைசா தான் திருப்பி வருது. அது யார் முடிவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணுறாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 280 மூலயமா உருவாக்குனது. அது வந்து டேரக்ட் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற கமிஷன் அது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. அந்த ஃபார்முலா படி தான் இவங்க வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வருதுன்றதை முடிவு பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இப்போ நடக்க போகிறது 16th ஃபினான்ஸ் கமிஷன். இதுக்கு முன்னாடி 15 ஃபினான்ஸ் கமிஷன் நடந்திருக்கு. ஸோ எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த்துக்கு அதிகமாக அமௌண்ட் போயிட்டே இருக்குது, சவுத்து கம்மியாக தான் வருதுன்றது. அது நார்த்துக்கு எவ்வளோ போகுது, சவுத்துக்கு எவ்வளோ போகுதுன்றது ஒரு சில ஸ்டேட்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நார்த்து பார்த்தீங்கன்னா, பீகார் ரூ. 1 கொடுத்தாங்கன்னா ரூ. 7 6 போகுது. உத்தரப்பிரதேஷ் ரூ. 1 கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரூ. 2.73 போகுது. அசாம் ரூ. 1 கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரூ. 2.63 போகுது. இதே தமிழ்நாட்டு சவுத்து பக்கம் வந்தீங்கன்னா, தமிழ்நாடு ரூ. 1 கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 29 பைசாவும், தெலுங்கானா வந்து ரூ. 1 கொடுத்தாங்க 43 பைசாவும், இருக்கிறதுலே கம்மியாக கர்நாடகா ரூ. 1 கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 15 பைசாவும் திருப்பி வருது. ஸோ இதனால தான் எல்லாருமே சவுத்துலேருந்து அதிகமாக போகுது. ஆனால் அந்த டேக்ஸ் எல்லாமே நார்த்துக்கு போயிட்டுருக்கான்றது ரொம்ப காலமாக வச்சுட்ருக்காங்க. சரி, ஃபினான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, 14th ஃபைனான்ஸ் கமிஷன் வரைக்கும் அவங்களோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டிஸ்டன்ஸ் 50%, ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி 7.5%, ஏரியா வந்து 15%, பாப்புலேஷன் 27.5% இருந்திருக்கு. ஆனால் இது வந்து 14th ஃபைனான்ஸ் கமிஷன் வரைக்கும். அதுக்கப்புறமா 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் சவுத் இந்தியாவில் எல்லாமே சொல்லி அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷனை 15% ஆகும், டெமோக்ராட்டிக் பர்ஃபார்மன்ஸ்னால் டெமோக்ராட்டிக் வைஸ் யார் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 12.5% கொடுத்துருக்காங்க. 14th 15th மாற்றிருக்காங்க. அதில் இன்கம் டிஸ்டன்ஸ் வந்து 45%, ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி 10%, ஏரியா 15% சேமாக தான் இருக்குது. ஸோ இது ஏன் பாப்புலேஷன் மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1971 இந்தியா வந்து ஒரு பெரிய அளவில் பொருளாதாரத்தில் கம்மியாக இருந்தப்போ, அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பாப்புலேஷனை கம்மி பண்ணணும், அப்போ தான் இந்தியா பொருளாதாரம் வந்து ஸ்டேபிளாக இருந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மொத்தமாக இந்தியா லெவலில் எல்லாத்துக்குமே கொண்டு வந்தாங்க. ஆனால் கொண்டு வர நேரத்தில் சவுத் இந்தியா மட்டும்தான், சவுத் இந்தியாவில் தெலுங்கு, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த ஸ்டேட்ஸ் மட்டும்தான் அதை தீவிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க, சப்போஸ் எங்களுக்கு வந்து பாப்புலேஷன் கம்மியாகிடுச்சு, சப்போஸ் ஃப்யூச்சரில் எங்களுக்கு வந்து அமௌண்ட் இதனால் கம்மியாக வருமா, ஏன்னா பாப்புலேஷன் வச்சு நீங்கள் டிவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எங்களுக்கு வந்து பாப்புலேஷன் எங்களுக்கு கம்மியாக இருக்கும், நார்த்தில் அதிகமாக இருக்கும், ஏன்னா அவங்க அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. இப்போ எங்களுக்கு பாப்புலேஷன் கம்மியாகிறதுனால நாளைக்கு வர வேண்டிய ஃபண்டு எங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக வருமானு கேட்டதுக்கு, அப்போ அங்கேருந்து இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, 1971 ஒரு பாப்புலேஷன் டேட்டா எடுத்துகிட்டு, இந்த பாப்புலேஷன் டேட்டா தான் உங்களுக்கு வந்து எல்லா வருஷமும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 2011 பாப்புலேஷன் டேட்டா மாற்றிட்டாங்க. அது மாற்றுறதுக்கு அப்புறம் தான் இவங்க சவுத் இந்தியா போராடி, ஏன்னா 2011 நார்த்து அதிகமாக பாப்புலேஷன் இருக்காங்க, சவுத்தில் கம்மியாக தான் பாப்புலேஷன் இருக்காங்க. ஃபார்முலா மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா மாற்றி பாப்புலேஷன் பர்சன்டேஜ் 15% மாற்றிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து நார்த் இந்தியாவில் அதிகமாக டேக்ஸ் அங்கே போயிட்டுருக்கு. பீகாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 7 பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் மகாராஷ்டிரா, யூபிக்கு எல்லாத்துக்குமே அவங்க அதிகமாகவே டேக்ஸ் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாலாம் கம்மியாக வந்துட்டுருக்கு. இந்தியாவோட டோட்டல் ஜிடிபியில் 15% மேலே கான்ட்ரிபியூட் பண்ணுறது சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் தான். அப்படி இருந்துமே இங்கே கம்மியான டேக்ஸ் வந்துட்டுருக்கு. இதுக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியான்றது மொத்தமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஒரு ஸ்டேட்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் அதிகமாக வந்து அது வந்து இன்னொரு ஸ்டேட்ஸுக்கு கொடுக்குறது தப்பு கிடையாது, அவங்களும் வளர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இது சொல்கிறது தப்பு கிடையாது. இது வந்து ஒரு இன்டர்வியூவில் பிடிஆர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தரது பிரச்சனை கிடையாது, ஆனால் தரது வந்து ஒரு கிணத்துல போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா, பீகாருக்கு வந்து ரூ. 7 போயிருக்கு இல்லையா, அவங்க வந்து அப்போ ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னு அர்த்தம். பீகாரில் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு டிசம்பர் மாதம், நவம்பர் மாதத்துலேயே கிட்டத்தட்ட 2 பாலம் பக்கம் ஒரே டைமில் இடிஞ்சு விழுந்திருக்கு. ஓவராலாக 12 பாலம் பக்கம் கொலாப்ஸ் ஆகிருக்கு. அங்கே வந்து நம்ம இங்கேருந்து கட்டுற டேக்ஸ் எல்லாம் அவங்க அங்கே கொடுத்துட்டு லேக் ஆஃப் ப்ராக்ரஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு பிடிஆர். அங்கே எதுவுமே சரியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக பண்ணுறது இல்லை. ஸோ இதுதான் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். இங்கே சவுத் இந்தியாவில் வைக்கிற டேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நார்த் இந்தியாவில் கொடுத்துட்டு, சரி நார்த் இந்தியாவில் அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க சரியாக பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே அவங்க அதை நிறைய கொலாப்ஸ் பண்ணுற பாலத்தெல்லாம் கட்டிட்டு அவங்க அதை வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் ரீசெண்டாக தமிழ்நாடு விசிட் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு விசிட் பண்ணதில் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சாருமே அதை தான் சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் எல்டர் பீப்புள் தான் இருப்பாங்க. எல்டர் பீப்புள் இருக்கிறனால அவங்களுக்கு நாங்கள் செலவு பண்ணணும், அதனால் ஃபினான்ஸ் கமிஷனில் எங்களுக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி அவருமே கிளைம் பண்ணியிருக்காரு. பீகாரில் பாப்புலேஷன்லாம் அதிகமாகவே இருக்குது, நம்மளோட 2 மடங்கு அதிகமாக இருக்குது பீகார் பாப்புலேஷனு. ஸோ அதை வச்சு தான் அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்குது பிரச்சனையாக. சவுத் இந்தியா நார்த் இந்தியா ரொம்ப நாளாக பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிடுங்க.